ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டாரல் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். இந்தியாவோட லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஆகிய ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி, டாடா மோட்டர்ஸ் பற்றின சில அப்டேட்ஸ் இருக்குது, முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐபிஓ வரப்போகுது என்எஸ்சி, அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்எஸ்சி ஐபிஓவில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாங்கிறத டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். என்எஸ்சியில் யாரெல்லாம் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, யாரெல்லாம் இந்த ஐபிஓவில் அவங்களோட ஸ்டேக்கை விற்றுட்டு போக போகிறாங்க, என்எஸ்சியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேனா மாட்டேனாங்கிற என்னோட ஐடியாஸும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 0.34% க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.47% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 0.4% க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. பெரிய பையிங் ப்ரெஷரோ பெரிய செல்லிங் ப்ரெஷரோ ரெண்டு சைட்ஸ்லையுமே தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சப் ஆகி மேலே போயிட்டே இருக்குங்கிறது க்ளீனாகவே தெரியுது. கண்ணு திறந்து பார்க்குறதுக்குள்ளே ஒரு 1000-1200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு இன் அ ஸ்பேன் ஆஃப் 1 வீக். இது எல்லாமே இந்த வார் முடிஞ்சோன்னா நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் டு த அப் சைடோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் டு த டவுன் சைடோ நடக்கணும்னா புதுசாக ஏதாவது சில ட்ரிகர்ஸ் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஐடி 1.19% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஒன்லி பேட் பர்ஃபார்மிங் செக்டார். நிஃப்டி மெட்டல் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், கண்டிப்பாக ரொம்ப ரன் அப் கொடுத்தது ரீசெண்ட் டேஸில். ஸோ ஃப்ளாட் டு மைல்ட்லி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. மீதி எல்லா செக்டர்ஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேராக இருக்கட்டும், எஃப்எம்சிஜி அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பெரிய லெவலில் செக்டோரல் ரொட்டேஷனாக நம்மளால் இன்னும் பார்க்க முடியல. ஐடியில் மட்டும் அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது. தீமேட்டிக்காக எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். 0.8% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் லாஸ்ட் ட்ரேடிங் டே இந்த யூஎஸ் மார்க்கெட். நாளைக்கு அவங்களுக்கு ஹாலிடே. பட் இந்தியன் மார்க்கெட்ஸ் நாளைக்குமே ட்ரேட் ஆகும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்றுக்கு எண்ட் ஆஃப் தி டேயில் யூஎஸ் மார்க்கெட்ஸில் ஒரு செல் ஆஃபை நம்ம பார்த்துருந்தோம். யூஎஸோட ஃபெட் டிசிஷனை கேட்ட உடனே மார்க்கெட்ஸ் கொஞ்சமாக செல் ஆஃப் ஆச்சு, திரும்ப ரெக்கவர் ஆச்சு. பட் கெவின் வாஷ் பேசுறதை கேட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க்கெட் அவர் பேசி முடிஞ்சோடனே ஒரு பெரிய செல் ஆஃபை கொடுத்துருச்சு. முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணுற சோஃபை ஸ்டாக் விச் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் த ரேட் கட் டிசிஷன். அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் மார்க்கெட் அப்படி தான் அதை பிஹேவ் பண்ண வைக்குது. ரேட் ஹைக் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ்னால மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல்ஸ் அடி வாங்கியிருந்தது. கோல்டுமே நேற்றுக்கு கரெக்டாக இருந்தது. ஃபெட் வந்து என்ன தான் ரேட்டை ஹைக் பண்ணவும் இல்லை கட் பண்ணவும் இல்லை, நாங்கள் வந்து ஹோல் தான் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 ஆஃப் த 19 பாலிசி மேக்கர்ஸ் இந்த இயரில் கண்டிப்பாக ஒரு ரேட் ஹைக்காவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புறதா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. 78% சான்ஸ் ஆஃப் அ ரேட் ஹைக் டிசம்பருக்குள்ளே வருங்கிறத மார்க்கெட்டும் நம்புது. அதனால தான் வந்து ஒரு செல் ஆஃப் நடக்குது. ரேட் ஹைக் வந்தால் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸில் சில பாதிப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஸ்டாக்ஸும் செல் ஆஃபை பார்த்தது. கெவின் வாஷோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நேற்றுக்கு தான் நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். எனக்கு அவர் பேசுறது ஓரளவுக்கு பிடிக்க தான் செஞ்சது. அவர் ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஆப்வியஸ்லி டைம் போக போக ஹீ வில் கெட் பெட்டர். கெவின் வாஷ் முக்கியமாக சொன்னது என்னென்னா, இனிமேல் நாங்கள் ஃபார்வர்ட் கைடன்ஸை கொடுக்க மாட்டோம். இன்ஃப்ளேஷன் இஸ் அ சாய்ஸ். நாங்கள் வேணும்னா அதை எங்களால் ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியுங்கிறத அவர் சொல்கிறாரு, விச் இஸ் பார்ஷியலி ட்ரூ ஆஸ் வெல். ஸோ அவர் கான்ஃபிடென்ட்டாக சில டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் வந்து செட் பண்ணி அது மூலயமா நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், டேட்டாவை வச்சு மட்டும்தான் நாங்கள் ரேட் டிசிஷன்ஸை எடுப்போம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஆப்வியஸ்லி மார்க்கெட் இனிஷியலி டிடன்ட் லைக் இட். பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஃபை க்ரீனில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஐ திங்க் இட் வில். நடுவில் ஏதாவது நியூஸ் வந்தால் நம்மளுக்கு தெரியல. 3.62% ப்ரீ மார்க்கெட்டில் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ரேட் சென்சிட்டிவாக, அதாவது ரேட் கட் பண்ணாலோ ரேட் ஹைக் பண்ணாலோ ஹெவியாக ஸ்விங் ஆகிற ஸ்டாக்ஸ் ஏதாவது ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அப்படி ஹோல்ட் பண்ணுற ஒரே ஸ்டாக் சோஃபை. ஆப்வியஸ்லி கிரிப்டோ, கோல்டு, இந்த மாதிரி அதர் அசெட்ஸ்லாம் வந்து மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும். ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா அடி வாங்க வாய்ப்பு இருக்குது, ரேட் கட் பண்ணாங்கன்னா ஏற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா, ஃபினான்ஷியல்ஸ் ஏதாவது யூஎஸ் ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிரதிபலிப்பு இந்தியன் மார்க்கெட்ஸில் பெரிய லெவலில் தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் லேட்டாக ரியாக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்டுக்கு வரலாம். டாடா மோட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அப் டு 2.5% அக்ராஸ் இட்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரேஞ்ச் அவங்க
ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணி விற்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சேல்ஸ் இதனால் பாதிக்குமா, வால்யூம் இதனால் பாதிக்குமாங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல. பட் கண்டிப்பாக அவங்களோட ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆக, மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவங்களோட ஏர்னிங்ஸ் இப்போ வந்தோன்னா தான் இதோட ஆக்சுவல் இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியும். அவங்க இன்புட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆன காரணத்தினாலையும் கமாடிட்டியோட ப்ரைஸஸ் ரைஸ் ஆன காரணத்தினாலும் இந்த ஒரு சேஞ்சை கொண்டு வரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் மைட் பி அ பாசிட்டிவ் ஃபார் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். போஃபா செக்யூரிட்டிஸ் டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ரொம்பவே புல்லிஷாக இருக்கிறதாவும், அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பேரிஷாக இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பை ரேட்டிங் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, செல் ரேட்டிங் ஃபார் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது ரெண்டுமே பண்ணக்கூடாது. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் நானுமே நம்புகிறேன். பட் அது ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஈவன் ஸ்டாக் ப்ரைஸ் வைஸ். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் ஹெட்வின்ஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸும் கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ மேலும் போய் நம்ம விற்று கீழே விழுற ஒரு ஸ்டாக்கை விற்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்காது. மேலே ஏறிட்டே இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வாங்குறதும் அவ்வளோ பெரிய நல்ல முடிவாக இருக்காது. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப பெரிய டவுன்ஃபாலோ ரொம்ப பெரிய அப்மூவோ இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியல. ஸோ போஃபா செக்யூரிட்டிஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸை ஈக்குவேட் பண்ணவே முடியாது. பெரும்பான்மையான டைமில் அங்கே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம், அன்ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்ம அதை தவிர்ப்பது தான் பெஸ்ட்டு. இப்போது டாடா மோட்டர்ஸில் எனக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ப்ரோக்கரேஜஸ்லாம் பார்த்தீங்க கூட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இனிமேல் டிவைடடாக தான் இருக்காங்க. ஜேஎல்ஆர் க்ரோத்தில் சில பேர் புல்லிஷாக இருக்காங்க, சில பேர் நியர் டேர்மில் காஷியஸாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்ஏ புல்லிஷாக இருக்காங்க, நொமூரா நியூட்ரலாக இருக்காங்க, சிட்டி வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்கரேஜஸ்லேயே ஒரு கிளியர் டிவைட் தெரியுது. ப்ரோக்கரேஜஸ் எந்த பக்கம் போகிறாங்கங்கிறத பார்த்தோன்னா, அதுவும் முக்கியமாக சிஎல்எஸ்ஏலாம் மாற்றி மாற்றி பேசி நான் பார்த்துருக்கேன். அவங்கள மாதிரியான ஆட்களை ஃபாலோ பண்ணோன்னா வி மைட் எண்ட் அப் இன் அ ட்ரபிள். நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கம்பெனிஸ் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக நம்ம அதை தான் பண்ணணும், அதை பண்ண கற்றுக்கணும். இல்லை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க கிட்டையாவது கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு சூனர் ஆர் லேட்டர் வி ஷுட் பி ஏபிள் டு ரீசர்ச், வி ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் ஈக்விட்டி ரிப்போர்ட்ஸ். இவங்கள அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு 1 பேஜுக்கு நம்ம வாங்குகிற ஸ்டாக் பற்றி எழுத முடியணும். ஒரு 10-15 வயசு பீட்டர் லஞ்ச் அடிக்கடி சொல்லுவார், ஒரு 10 இயர் ஓல்டு கிட்ட நீங்கள் இந்த ஸ்டாக் ஏன் வாங்கிட்டீங்கிறத சிம்பிள் லாங்குவேஜில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்டாக்கே வாங்கணும், அந்த கம்பெனியை வாங்கணுங்கிறத சொல்லுவார். யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். பட் அதில் அவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக உங்களால் அந்த கம்பெனி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியில் புரிதல் இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் இன்வெஸ்ட் வேர் யுவர் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்சஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி, புரிஞ்ச கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது நல்ல வேல்யூவேஷனில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த வேல்யூவேஷனை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதும் நம்ம கற்றுக்கிட்டு பண்ண ட்ரை பண்ணும். நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதை உங்கள் கூட ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல். இப்போது ஐடிசிக்கு வரலாம். எல்லாருக்கும் பிடிச்ச கம்பெனி ஐடிசி. புதுசாக ஸ்மாலர் அண்ட் சீப்பர் கிளாசிக் சிகரெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஹைக்ஸை குஷன் பண்ணுறதுக்கு சீப்பராக அதோட குட்டி சைஸ் சிகரெட்ஸை விற்கும்போது வால்யூம் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாதுங்கிற மாதிரி இவங்க நம்பி இதை பண்ணுறாங்க. ஐடிசியோட மார்ஜின்ஸ் அஃபெக்ட் ஆகும், ஐடிசியோட வால்யூம்ஸ் அஃபெக்ட் ஆகும். புதுசாக வந்து வெளியிலேருந்து சில த்ரெட்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக வந்து இல்லீகல் சிகரெட்ஸ் உள்ளே வருங்கிற மாதிரி, இல்லிசிட் சிகரெட்ஸ் உள்ளே வருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஐடிசி அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட் மைட் டேக் டைம். ஐ பிலீவ் இட் வில் டேக் டைம். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே ரிட்டர்ன் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10x 5x ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், இந்த மீடியம் ஸ்பேன் ஆஃப் டைம், ஈவன் இந்த லாங் டேர்ம் நினைக்கிறதே தப்பு தான். ஐடிசியில் ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன் தான் எதிர்பார்க்க முடியும். அவங்க ஒரு டிவிடெண்ட் க்ரோயிங் கம்பெனி. அவங்க ஹிஸ்டாரிக்கலாக டிவிடெண்ட்ஸை டீசெண்டான ரேட்டில் க்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. 2019 அவங்க கொஞ்சம் அதர் செக்டர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி அண்ட் பேப்பர் பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால அவங்க டிவிடெண்ட்ஸை க்ரோ பண்ணுற ரேட்டை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் பே அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தி அவங்க டீசெண்டான ரேட்டில் டிவிடெண்டை க்ரோ பண்ணுவாங்க இந்த ஃபியூச்சர். பிகாஸ் அதர் பிஸ்னஸஸில் அவங்க அதிகமான கேபெக்ஸ் பண்ணுறதுக்கான தேவைகள் கம்மியாகிட்டே வரும். லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல டிவிடெண்ட் க்ரோயிங் கம்பெனியாக ஐடிசி இருப்பாங்க. இப்போவே 5% ஈல்டு தராங்களா, அவங்க ஒரு 5% 10% ரேட்டில் அவங்க டிவிடெண்டை க்ரோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கூட லாங் டேர்மில் ஆன் இயர் காஸ்ட் பேசிஸ் வில் பி கெட்டிங் அ ஹெஃப்டி ஈல்டு. ஸோ அதை யோசிச்சு தான் நான் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் இங்கேருந்து 1000 போயிடும் 2000 போயிருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் கண்டிப்பாக பண்ணல. அது போகலாம், அதுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகலாம். அன்டில் தென் மை ஈல்டு வில் கீப் இன்க்ரீசிங் ஆன் மை காஸ்ட் பேசிஸ். தட் இஸ் மை தீசிஸ். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் போகலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் முக்கியமான ஒரு போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அட்டானு சக்கரபோர்ட்டி எக்ஸிட் ஆனதோட
கவர்னன்ஸ் ஃபைண்டிங்ஸ் பற்றி இந்த போர்டில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. கேகே மிஸ்திரியோட எக்ஸ்டென்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்தால் நான் இன்னும் டீட்டெயிலாக உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். HDFC பேங்க் இன்றைக்கி 800 rupees மேலே போச்சு. அதை பற்றி ஒரு போஸ்ட் போடலாம்னு நினச்சேன். சரி, எதுக்கு நம்மளே ஜிங்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ப்ரைஸில் முடிஞ்சிருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. பார்த்துருவோமா? பரவாயில்ல, 800 rupeesல தான் முடிஞ்சிருக்கு. இது இங்கேருந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏறுதா இல்லை மறுபடியும் ஒரு புல் பேக் நடக்குதா, எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீக்கில் ரொம்பவே அக்ரெசிவாக பில்ட் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% HDFC பேங்கை கொண்டு போனாங்க வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். HDFC பேங்க் கண்டிப்பாக டீசெண்டான ஒரு காம்பவுண்டிங் ரேட்டில் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குங்க தான் நான் நம்புகிறேன். நீங்கள் யாராவது HDFC பேங்க்கில் பொசிஷன் பில்ட் பண்ணிங்களா, இல்லை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களோட காஸ்ட் பேஸஸ் என்ன, நீங்கள் HDFC பேங்க்கில் என்ன மாதிரியான ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ் டேட்டும் நாளைக்குன்னு நினைக்கிறேன், 19 June நினைக்கிறேன். டிவிடெண்ட் எக்ஸ் டேட்டில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக ரெக்கார்ட் புக்ஸில் இருந்ததுன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த டிவிடெண்ட். அவங்க எவ்வளோ ரூபாய் தராங்கன்னு மறந்துச்சு. ஐ திங்க் 11 rupees அந்த மாதிரி ஏதோ 13 rupees ஞாபகம் இல்லை எனக்கு எக்ஸாக்டாக. அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற பணத்தையும் நான் மறுபடியும் ஒரு நல்ல கம்பெனியில் இன்கேஸ் HDFC பேங்கே புல் பேக் ஆனால் அதிலே இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்லை வேறு எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ரீஇன்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு எனக்கு கிடைக்கிற எல்லா டிவிடெண்ட்ஸுமே நான் ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஸ்டில் இன் போர்ட்ஃபோலியோ க்ரோயிங் ஸ்டேஜ். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, டிவிடெண்ட்ஸில் டிபெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இப்போ நம்ம முக்கியமான மேட்ருக்கு வரலாம். NSEயோட IPO. LIC தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இன் NSEங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10.72% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ 10% ஆஃப் NSE இஸ் வித் LIC. அதனால தான் இன்றைக்கி அவங்களோட ஷேர் ப்ரைஸும் மேலே ஏறி இருந்தது. IPO வந்தால் கண்டிப்பாக NSEயில் ஒரு பாப் இருக்கும், அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கும். அப்போ LICயோட பேலன்ஸ் ஷீட்டும் பெட்டர் ஆகிட்டே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நம்ம NSEயோட IPOட சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்க்க ட்ரை பண்ணலாம். இந்த ஆர்டிக்கல் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க. நான் முடிஞ்சால் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். NSEயோட பிஸ்னஸ் மாடல் என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த IPOட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலில் தான் வரப்போகுது. எந்த ஃப்ரெஷ் இஷ்யூமே வரப்போகுது இல்லை. யூஸ்வலாக கம்பெனிஸ் IPOவில் ஃப்ரெஷ் இஷ்யூ கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து அவங்க ரைஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை அந்த கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கோ இல்லை எனி அதர் காரணங்களுக்கோ ஆப்வியஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி க்ரோ பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் NSEயில் அது தேவையே படலை. அவங்க ஃபுல்லாகவே ஆஃபர் ஃபார் சேலில் தான் வராங்க. ஏற்கனவே அன்லிஸ்டடில் இல்லைனா இந்த கம்பெனியோட இனிஷியல் டேஸ்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாருமே விற்க போகிறதில்ல. சில பேர் விற்க போகிறாங்க. அந்த விற்கிற ஷேர்ஸ் தான் நம்மள மாதிரியான பப்ளிக்கு சேரும். ஸோ இங்கே எல்லாம் கேட்கலாம் நல்லா சாப்பிட்டு நக்கி கடைசியில் அங்கங்கே ஒட்டி இருக்கும்ல, அதுதான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிற விஷயந்தான். எனிவே நம்ம அதை பற்றி பேசி என்ன யூஸ். இப்போ போய் ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் அதான் நடந்துட்டு இருந்தது. எல்லோரும் போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஹூ இஸ் செல்லிங் அண்ட் ஹவு மச்சாக பார்த்துரும். அவங்க டோட்டல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 14 crore ஷேர்ஸை கொடுக்க போகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 rupee வரப்போகுது. விச் இஸ் 6% ஆஃப் த கம்பெனி தான். ஸோ 6% தான் அவங்க பப்ளிக்கு ஆஃபர் பண்ண போகிறாங்க. அதாவது அவங்க டோட்டல் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் 247 crores. அதில் நம்மளுக்கு அவங்க 14 கோடி தான் தரப்போகிறாங்க. யாரெல்லாம் இந்த ஆஃபர் ஃபார் சேல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான் டாப்பில் இருக்குது. அவங்க ஆவரேஜ் அக்விசிஷன் காஸ்ட் பாருங்கள் 0.8 rupees. NSE 80 காசில் இருக்கும்போது வாங்கியிருந்துருக்காங்க. அவங்களோட அக்விசிஷன் ப்ரைஸ் அதான். அவங்க மொத்தமாக 2,47,50,000 ஷேர்ஸை கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது மொரீஷியஸோட MS ஸ்ட்ராட்டஜிக். அவங்க 66 ரூபாய் இருக்கும்போது வாங்கியிருக்காங்க. 1,60,00,000 ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. கனடா பென்ஷன் பிளான் 324 ரூபாயில் இருக்கும்போது வாங்கியிருக்காங்க. அதுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மடங்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1,18,00,000 ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லா லிஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணால் இதை பாஸ் பண்ணி படிங்க. நான் ஒன்றா படித்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்க, ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், நியூ இந்தியா அஷூரன்ஸ், இதான் NIACL நினைக்கிறேன், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது LIC விச் இஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர் 10.7% வச்சுருக்காங்களே, அவங்க இந்த ரவுண்டில் செல் பண்ண போகிறது இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. பாசிபிள் IPO ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க ஒரு சார்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 22,000 crore இஷ்யூ சைஸாக இருந்ததுன்னா இம்ப்ளைட் மார்க்கெட் கேப் 3.66 lakh crore. லார்ஜஸ்ட் IPO 1,477 rupeesல ஷேர் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகுங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காலே அதிக விலை கொடுத்து ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்க போகிற கனடா பென்ஷன் பிளானே 324 ரூபாயில் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் 1,477 ரூபாய், 22,000 கோடி இஷ்யூ சைஸாக இருந்ததுன்னா, 24,000 கோடியாக இருந்ததுன்னா 1,612 ரூபாயில் அவங்க இம்ப்ளைட் ஷேர் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. அது 38 times earnings. 22,000னா 35 times. 25,000 கோடி இஷ்யூ சைஸாக இருந்ததுன்னா 4.16 lakh crore மார்க்கெட் கேப் கம்பெனியாக இருக்கும். 1,679 rupeesல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 40 times earningsங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் பல நியூஸ் ஆர்டிகல்ஸில் பார்த்தது என்னென்னா 30,000 crore மேலே இஷ்யூ இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய IPOங்கிறத நீங்களே பாருங்கள்.
ஸ்பேஸ் எக்ஸை கம்பேர் பண்ணால் இது எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். இர்ரெஸ்பெக்டிவ் நம்ம கண்ட்ரிக்கு இதுதான் லார்ஜஸ்ட் ஐபிஓ என்எஸ்சி. இப்போது என்எஸ்சியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெவென்யூ கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குங்கிறத சொல்ல முடியல. FY25 கம்பேர்ட் FY26 பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இருக்குது. டோட்டல் இன்கம்லேயும் ஒரு டிக்ளைன் இருக்குது. FY25 ஹஸ் பீன் தேர் பெஸ்ட் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 கோடியிலேருந்து 10,000 கோடியாக கம்மியாக இருக்குது FY26. இபிஎஸும் ட்ராப் ஆயிருக்கு ஆப்வியஸ்லி. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் 45%லேருந்து 33% கம்மியாக இருக்குது. NAV per ஷேர் அதாவது நெட் அசெட் வேல்யூ மட்டும் 129 rupees கொடுத்துருக்காங்க, மற்ற 2 இயர்ஸ்க்கு கொடுக்கல. FY26 வாஸ் ஆக்சுவலி டவுன் ஃப்ரம் FY25. கரெக்டான டைமில் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தலையில் கட்டிட்டு போகுதுக்கா என்னன்னு தெரில. இருந்தாலும் இதை பற்றின சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் போது நம்ம மறுபடியும் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐபிஓ வர டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள மாதிரியான ரீட்டைல் ஹோல்டர்ஸ் தரையில் கட்டுறதுக்காக தான் யூஸ்வலாக இருக்கும். வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மார்க்கெட் கேப் என்எஸ்சி 24K ஐபிஓவாக இருந்ததுன்னா 3,99,000 crores இருக்குமா? பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம். ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகம். FY26 பேட் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகம். FY26ஓட இபிஎஸ்ஸை நம்ம ஆப்வியஸ்லி கம்பேர் பண்ண முடியாது, பேட்டை தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வேறு வேறையாக இருக்கும். பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இவங்க 38 டைம்ஸில் தான் லிஸ்ட் ஆகிறாங்க. அப்போ பிஎஸ்சி எவ்வளோ ஓவர் வேல்யூடும் இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது. என்ன தான் இவங்க ரெவென்யூ 25%, நெட் ப்ராஃபிட் 25% ஆஃப் என்எஸ்சியாக இருந்தாலும் இவங்களோட மார்க்கெட் கேப் பாருங்க 2.5 மடங்கு தான் அதோட கம்மி. அப்போது பிஇ ரேஷியோ ஆப்வியஸ்லி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிஎஸ்சிக்கு 65 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ பிஎஸ்சி இஸ் வே மோர் எக்ஸ்பென்சிவ். என்எஸ்சி லிஸ்ட் ஆனோன்னா எப்படி போட்டு வாங்குவாங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும், ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்எஸ்சியோட ஐபிஓவில் அப்ளை பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா மேபி ஃபார் அ லிஸ்டிங் பாப். லிஸ்ட் ஆனோன்னு டக்குன்னு ஏறும், அந்த மாதிரியான ஒரு கேம்பிளிங்னு கூட சொல்லலாம். அதில் வேணால் நான் அப்ளை பண்ணுவேனே தவிர லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது பயங்கரமாக ஏறிக்கிட்டே எல்லாம் போச்சுன்னா நான் சேஸ் பண்ணி வாங்கவே மாட்டேன். இதுக்குன்னு ஒரு டைம் வரும். எப்போயாவது மார்க்கெட் அவுட் ஆஃப் ஃபேவரில் இருக்கும்போது கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கும், என்எஸ்சி அடி வாங்கிட்டு இருக்கும், பிஎஸ்சி அடி வாங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைமில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸில் கண்டிப்பாக என்எஸ்சி உள்ளே வந்துடும். ஸோ எனிவே ஐ ஹேவ் அன் இன்டைரக்ட் எக்ஸ்போஷர் டு இட். கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸில் என்எஸ்சி கண்டிப்பாக இருந்ததுன்னா நேச்சுரலாக எனக்கு அதில் எக்ஸ்போஷர் கிடைக்க தான் போகுது. ஸோ நான் தனியாக என்எஸ்சியை போய் போட்டு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ஸில் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே எஸ்ஐபி பண்ணிட்டு வரேங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நேத்தியோட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது படிக்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருந்தது. ஒரு 10 to 15 மினிட்ஸில் கன்சைஸாக அன்றைக்கி நடந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள், உங்கள் வீடியோ வர ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக எனக்கு லாங்கர் வீடியோஸ் பண்ணணுங்க தான் ஆசை. பட் அட்டென்ஷன் டைம் ஸ்பேன் ஃபார் மெனி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே கம்மிங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 7 நிமிஷம் வீடியோ 8 நிமிஷம் வீடியோவாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் போட்டு பார்க்க வருவாங்க. லாங் வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக லாங் வீடியோஸை பார்க்கறதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நான் அந்த டியூரேஷனை ஆக்சுவலி பார்க்குறதே இல்லை. அன்றைக்கி என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பேசிவிட்டு எடிட் பண்ணும்போது தான் அது சம்டைம்ஸ் 20 நிமிஷமாக இருக்கும், சம்டைம்ஸ் 40 நிமிஷத்துக்கு போகுது, சம்டைம்ஸ் வெறும் 10 நிமிஷத்துக்கு தான் வரும். ஸோ அன்றைக்கி நான் என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ எந்த விதமான லிமிட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் பாட்டு பேசிட்டே தான் இருக்கேன். முக்கியமாக இது ஒரு நியூஸ் ரீடிங் சேனலாக நான் மாற்ற வேணாங்கிறதுல ரொம்பவே குறிப்பாக இருக்கேன். அன்றைக்கி பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லைனா நான் ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிஸ் நம்ம வந்து பெரிய லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் இருக்கிற அன்றைக்கி மட்டும் நான் கம்பெனிஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன தான் நடக்குது அதை பற்றின என்னோட கருத்து என்னங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். நியூஸ் ரீடிங் மாதிரி போகணுன்னா NDTV இருக்குது, CNBC இருக்குது, இல்லைனா நிறையா இன்ஃப்ளூயன்சஸே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த சேனலில் நிஜமாலே நீங்கள் அதை எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். நான் உங்களை அஃபெண்ட் பண்ணணுன்னே சொல்ல, நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்கிறது எனக்கு க்ளீனாகவே புரியுது. பட் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் சில விஷயங்களை எதிர்பார்த்து இங்கே வருவாங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே இதில் பெரிய பிரச்சனை இல்லைங்க தான் நான் நம்புகிறேன். இன்கேஸ் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் ப்ளீஸ் கமெண்ட். இல்லை வேறு எந்த மாதிரியான சேஞ்சஸ் இந்த சேனல் கொண்டு வரலாம் நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விதத்தில் நீங்கள் இந்த வீடியோஸை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இல்லை வேறு என்னெல்லாம் விஷயங்கள் கவர் பண்ணலாங்கிற எனி ஐடியாஸ் உங்ககிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து அதில் ஏதாவது என்னால் சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கொண்டு வருவேன். இல்லை எனக்கு அதில் மாற்று கருத்து இருந்தாலும் நான் உங்களுக்கு அதில் கமெண்ட்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.